பழனி முருகன் கோயிலில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். மலையடிவாரத்தில் இருந்து ரோப் கார் மூலம் மலைக்கோயிலுக்கு சென்ற அவர் ராஜ அலங்காரத்தில் இருந்த முருகனை தரிசித்தார். கோயில் நிர்வாகிகள் அவருக்கு பிரசாதம் வழங்கினர். செய்தியாளர்கள் அவரை அணுகிய போது பேட்டியளிக்க மறுத்துவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு தேவையான பொருட்களை ஊர் மக்கள் சீராக கொண்டு வந்து கொடுத்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. வெட்டிப்பெருமாளகரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 2 லட்சம் மதிப்பிலான மேஜை, நாற்காலி, பீரோ மற்றும் மாணவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என அனைத்தையும் வாங்கி பள்ளிக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலில் கடந்த 21 நாட்களில் மட்டும் 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 3 கிலோ தங்கம் உள்ளிட்ட பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். சமயபுரம் கோயிலுக்கு கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோயிலில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் கடந்த 21 நாட்களில் 1,43 லட்சம் ரொக்கமும் 3 கிலோ தங்கம், 4 கிலோ வெள்ளி, 178 அயல்நாட்டு நோட்டுகள் காணிக்கையாக பெறப்பட்டதாக கோயில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாடவீதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்த கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர். திருவண்ணாமலை கோயிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் தேரடி வீதியில் உள்ள ராஜகோபுரம் முன்பு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். ஆரணி அதிமுகவில் இறந்த நிர்வாகிக்கு 3 மாதம் கழித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதவி வழங்கியிருப்பது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே அக்ராபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் முத்துகிருஷ்ணன் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆரில் வெளியாகி இருப்பதைக் கண்டு கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முதுநிலை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுக்கான நீட் கலந்தாய்வின் 2வது சுற்றினை மாநில அரசே நடத்த அனுமதிக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பால் அச்சப்பட தேவையில்லை என்றும் இது வீரியம் குறைவாக உள்ள ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று என்று கூறினார். பொதுமக்கள் கொரோனா குறித்து அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இப்போ இன்னமும் ஒன்றிய அரசு அவங்க கலந்தாய்வுக்கான தேதி அறிவிக்கப்படாத நிலையிலேயே மாணவர்களுடைய அந்த காலதாமதம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக முதலிலேயே இந்த விண்ணப்பங்கள் பெறுவதை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறோம். இதுவரை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். உளுந்தூர்பேட்டை அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். வெள்ளையூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமம் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு லஞ்சம் பெறப்படுவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் வந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,75,000 ரூபாயை கைப்பற்றினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் மூலவர் உட்பட 6 கோபுர விமான கலசங்களுக்கு தங்க முலாம் பூசும் பணிகள் 3 நாளில் முடிவடையும் என கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதையொட்டி மூலவர் உட்பட 6 கோபுர விமான கலசங்களுக்கு தங்க முலாம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியில் 25 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் 3 நாளில் பணிகள் முடிவடையும் என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.